ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசானா கிரியேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிளாஸ்டிக் ஒயரை வச்சு எப்படி நம்ம பென்சில் பாக்ஸ் மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வாட்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்கேலில் ஒரு பக்கம் அளவை தான் நம்ம வந்து ஒரு அடியும் சொல்கிறோம். இந்த அளவுப்படி நான் வந்து 3.25 அடி எடுத்திருக்கேன். நான் மல்டி கலர் பென்சில் பாக்ஸ் மேக் பண்ண போகிறேன். இந்த ஒவ்வொரு ஒயர்லேயும் நான் வந்து 4 ஒயர் கட் பண்ணிக்கிறேன். சாண்டல் ஒயரை நான் சுத்து ஒயரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு அடியை நான் எடுத்து மடக்கிடுறேன். ஏன்னா மொத்தம் நம்ம எடுத்தது 3.25 அடியில் வந்து ஒரு அடியை மட்டும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மடக்கி வச்சுக்கோங்க. அதை இப்போது நம்ம ரன்னிங் ஒயரோட நம்ம ஜாயின் பண்ணி அதே ஒரு அடி நீளமாக எடுத்து நம்ம வந்து பட்டன் போடுறோம். நான் சிவன்கண் மாடலில் தான் இந்த பென்சில் பாக்ஸ் மேக் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு அடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே கரெக்டாக ஒரு அடி இருக்கணும். இப்படி பண்ணும்போது ஒன் சைடில் ஒரு அடி இருக்கும், இன்னொரு சைடில் 2.25 அடி இருக்கணும். இதே மாதிரி அடுத்த ஒயரையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், சாதா நாட் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். செகண்டு நான் வந்து சிவன்கண் நாட் போடுறேன், பாக்ஸ் நாட் போட போகிறேன். இப்போ பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒயரும் செகண்ட் ஒயரும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரே லென்த்தாக இல்லைன்னா நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் 6 கலரில் 4 ஒயர் கட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வந்து 4 நான் பிரித்து நான் வந்து மல்டி கலரில் நான் வந்து அடி போட போகிறேன். ஃபஸ்ட்டு வயலட் போட்டிருந்தேன், இப்போ ரெட் போடுறேன். அப்படியே ஒவ்வொரு கலராக நான் 4 ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இதுவும் சைடு ஒயரை வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு அடி விட்டீங்களா, அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. 2.25 அடி விட்டுருப்பீங்கள்ல, அந்த ஒயர் லென்த்துலேருந்து நீங்கள் அந்த ஒயர் பக்கத்துலேருந்து நீங்கள் வந்து பட்டன் போடுக்கோங்க. ஆனால் சைடு ஒயர் வந்து ஒரு அடி இருக்கணும், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீளம் வந்து நான் 24 பட்டன் போட போகிறேன். அகலத்துக்கு வந்து 6 பட்டன் நான் போட போகிறேன். நான் போடுற 6 பட்டன் அகலத்துக்குமே நான் மல்டி கலர், அதாவது 6 டைப்பில் வந்து நான் ஒயர் எடுத்திருந்தாலும் அந்த ஒயரில் ஒவ்வொரு ஒயராக எடுத்து நான் அடி போட போகிறேன். பாருங்கள், அகலம் 6 பட்டன் நான் வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி தான் மல்டி கலரில் போடணும். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து விருப்பமான கலரை நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் வந்து நான் ஒரே ஒரு சைடில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒயர் ஒன்று ஜாயின் பண்ணுறேன்.
24 பட்டனில் மட்டும் ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணுறேன். 25 ஆட் பண்ணுறேன். அது சின்ன ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா சிவன் கண் போடும்போது நம்ம வந்து முக்கு திருப்பும்போது ஒரு ஒயரை நம்ம விடுவோம். அதுக்காக இந்த ஒயரை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ண போதும். சில டைம் வந்து 2 பக்கமே ஜாயின் பண்ணி நம்ம விடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒன் சைடு போட்டுட்டேன். நான் இந்த சைடில் நான் அது ஜாயின் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நான் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். இதேமாரி நீங்கள் ஒரு லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முக்கு திருப்புற சைடு வரும். அப்போது நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தால 25வது ஒயராக ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தால அந்த ஒயரை மட்டும் விட்டுட்டு அடுத்த ஒயரில் நம்ம வந்து பட்டன் போட போகிறோம். நம்ம வந்து சைடில் முக்கு திருப்பும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த லைனையும் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த முக்கு எப்படி திருப்பலான்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடு ஒயரை நம்ம வந்து விட்டுட்டு அடுத்த ஒயரில் நம்ம பட்டன் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து 2 சைடு முக்கு திருப்பிட்டோம். இப்போது 3வது சைடு முக்கு எப்படி திருப்பணும்னா, இதுக்கு வந்து நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ணலை. அதனால் இதுக்கு எந்த ஒயரும் நீங்கள் விட வேணாம். கண்டினியூவாகவே நீங்கள் பட்டன் போட்டுகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து அதாவது 4வது முக்கு எப்படி திருப்புறது பாருங்கள். அதுக்கு நம்ம சாண்டல் ஒயர் வந்து ரன்னிங் ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் ஒயரை கண்டினியூவாக நம்ம வந்து பட்டன் போட்டுகிட்டே போகலாம். மேலே வந்து நான் ஒரு 7 பட்டன் வந்து வர்ற மாதிரி நான் சுற்று போட போகிறேன். இப்போ பாருங்கள், 7 பட்டன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 4 பக்கமே 7 பட்டன் உயரம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம 4 சைடில் ஒரு
போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 3 சைடையும் நம்ம வந்து உள்பக்கமாக சொருவி விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு மூடி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரியும் நம்ம உள்பக்கமாக சொருகலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயரை வந்து உள்பக்கமாக நீங்கள் திருப்பி கூட நீங்கள் உள்ளே சொருகலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் உள்பக்கமாக திருப்பிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே சொருக்கிட்டேன். கீழே அடி கொண்டு நான் அந்த ஒயரை வச்சு சொருகியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து 3 பக்கமுமே சொருகியாச்சு. இப்போது நம்ம வந்து மூடி போடாமல் இருந்தாலும் இப்போ நான் கண்டினியூவாக அந்த மூடிக்கான பட்டனை வந்து போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், மூடிக்கு வந்து நான் வந்து 7 பட்டன் வந்து போட்டிருக்கேன். சைடில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக நான் வந்து சைடில் மட்டும் அது வந்து சாண்டல் ஒயர் வச்சு ஒரு லைன், அதாவது ஒரு லைன் ஃபுல்லாக பட்டன் போட போகிறேன். பாருங்கள், ஒன் சைடு போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம இன்னொரு சைட்லேயும் இதேமாரி பட்டன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சொருகலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் உள்பக்கம் சொருகி விடுங்க. நம்ம மேல் பக்கம் மட்டும் இதேமாரி கிராஸாக பட்டனை பிரித்து விட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை எப்படி சொருகணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதேமாரி நம்ம வந்து மேல் மூடியையும் நம்ம ஃபுல்லாக சொருவிட்டுடலாம். இப்போ பாருங்கள், பென்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் எப்படி நம்ம வந்து லாக் போடலான்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ணணும். இந்த ஃப்ளவர் வந்து 2 ஃப்ளவராக மேக் பண்ணிக்கோங்க. இது எப்படி மேக் பண்ண சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து 2 அடி பிளாக் கலர் ஒயர் வந்து 2 பீஸ் கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ஃப்ளவரை நான் பென்சில் பாக்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்து மேலே மூடியில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுலேயே கைப்பிடி மாதிரி பின்னல் போடுறேன். கூடையிலலாம் நீங்கள் கைப்பிடி போடுவீங்களா, அதேமாரி கைப்பிடி தான் நான் இதில் பின்னல் மாதிரி போடுறேன். நான் இந்த பென்சில் பாக்ஸ்க்கு வந்து 2 லாக் வைக்க போகிறேன். அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு லாக் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு லாக் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதேமாரி மேல் பக்கம் நான் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். அதை நம்ம உள் பக்கமாக சொருகி ஒரு நாட் போட்டு சொருகி விட்டிங்கன்னா அது ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த பென்சில் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் லாக் போட்டு க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.